வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னடா இந்த இருட்டுக்குள்ள வெளிக்கிட்டாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? இது இருட்டு தான், ஆனா இரவில்லை. காலம வெள்ளன 5:30. என்ன செய்யறது? மொத்தமா ஒரு 5 மணித்தியாலம் டிராவல் பண்ணணும்டா. ஒரு ட்ரிப் கொண்டு போறதுக்கு வெள்ளன தான் போகணும். எங்கேயும் ஊர் சுத்த போறேன்னா தான் எங்களுக்கு நித்திரையே வராது. ஊருக்கு முன்னு கிளம்பி நிற்போம். அப்படித்தான் ஒரு 3 மணித்தியால டிரைவுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஹார்பரில் வந்து சேர்த்துட்டோம். அந்த ஹார்பர்ல இருந்து போட் எடுத்து 1.5 மணித்தியாலம் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணி போனா தான் நாங்கள் பார்க்க வந்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். ஸோ அதுக்காக புக் பண்ணியிருந்த எங்களோட டிக்கெட் எல்லாத்தையும் நாங்கள் காட்டிட்டு அப்படியே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்புக்குரிய ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இந்த குட்டி குழந்தை. இவற்ற பேர் வந்து இஷான். இவர் பிறந்த ஜஸ்ட் 3 மாசம். அந்த 3 மாசத்துல எங்களோட அந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ணிட்டார். புதுசா ஒரு இடத்தை பார்க்க போற சந்தோஷத்துல இந்த வாயில் இந்த 32 இழிச்சபடியே நானும் போனேன். அப்படியே போய் லைன்ல நின்று ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் அந்த போட்டுக்குள்ள வேற போயிட்டேன். என்ன மாதிரி மிகவும் அருமையாக இருக்கும். உலகம் விரும்புமே இதெல்லாம் நாங்க மேல நின்று பார்த்த வியூ. கீழே ஒரு வியூ இருக்குன்னு சொல்லி காட்டி நாங்க பாருங்களேன். நாங்களே ஒரு போட்ல நிக்கிறோம். அந்த போட்ல இருந்து தண்ணிக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு போட்டை பாக்குறோம். இப்படி இருக்க போதை நாங்க பாக்கல. அப்பா, நடுவில் ஒரு கண்ணாடி போட்டு வச்சு காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு போட் தண்ணிக்குள்ளே கண்ண வருஷத்துக்கு மேலே தாண்டிருக்கு. எனக்கு எத்தனை வருஷத்துக்கு மேலே தாண்ட இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியாது. ஆமா, அதை பார்க்க நடுங்கிச்சுது ஒரு நடுக்கம். அப்படியே போட்டில் வரைக்கிலே அந்த வடிவான இடங்களையும் அந்த தாண்டி இருந்த போட்டையும் பார்த்து கொண்டு ஒரு மாதிரி நாங்கள் பார்க்க வந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்படி எந்த இடத்தை தான் பார்க்க வந்து நாங்கண்டா, சக்கரை நிலவு பாட்டு தெரியும் தானே, அந்த பாட்டில் விஜயநானோட டான்ஸ் ஆடின இடத்தை தான் பார்க்க வந்து நாங்கள். இந்த இடத்துக்கு பேர் தான் டோபர்மோரி. இந்த இடத்துல தான் விஜயனா வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறார். போட்டுங்களை ஃபர்ஸ்டாக கொண்டு வந்து இறக்கி விட்ட இடத்துக்கு பேர் ஃப்ளவர் பாட் ஐலாண்ட். இந்த ஐலாண்டால நாங்கள் போனா தான் அந்த இடத்துக்கு போகலாம். உங்களோட தான் வந்து நாங்கள் அவன் அதில் ஃபோட்டோ எடுக்க கேட்டவன் அடே அந்த பாறைக்கு கீழே தான் நிற்கிற மாதிரி. இந்த ஃப்ளவர் பாட் ஐலாண்ட் முழுக்க ஒரு காடு. காடு, மேடு, கல், வெயில், குளிர், காத்து, வாவ், மொத்தத்தில் வாவ். அதுக்குள்ள ஒரு 3 மாசத்து குழந்தையும் அவரை பல்லக்கில் கொண்டு போகிற மாதிரி 4 பேர் பிடிச்சி தூக்கி கொண்டு ஒரு ட்ரிப். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டோம். இந்த 3 months 3 மாதத்துல வர ஒரு மாதிரி நடந்து பறந்து தவண்டு விழுந்தெலும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த இடம். எங்களுக்கு தானே எந்த ஒரு இடமும் அமைதியா இருந்தா பிடிக்காதே. என்னோட வந்தவங்க இருக்கிறாங்களே, என்ன பாருங்க இந்த கல்லு. ஒவ்வொருத்தனா அந்த கல்லுக்கு மேல ஏறி எல்லாருக்கும் கூத்து காட்ட வலிக்கிட்டாங்க. 30 அடியில பாம்பு. இப்படி சில சந்தோஷங்களை வார்த்தையால சொன்னா விளங்காது. அந்த இடத்துல இருந்திருந்தா விளங்கி இருக்கும். அம்மா, காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்தா யூடியூப் சேனல் போயிடும். எனக்கு இப்போதைக்கு அந்த பிரச்சனை வேணாம். அப்படியே பார்க்க வந்த இடமெல்லாம் பார்த்து ரசிச்சு மெமரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நாங்க மீண்டும் வீட்டுக்கு வெளிக்கிட்டோம். பாய், இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.